நாம் இப்போது சிம்பிளான சிக்கன் கிரேவி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். முதல்ல கடலை எண்ணெயை ஊற்றி சூடான பிறகு கொஞ்சம் கடுகு போட்டுக்கோங்க. கடுகு பொரித்ததும் லவங்கமும் பட்டமும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் சேர்த்து லைட்டாக வதங்கின பிறகு கொஞ்சமாக கறிவேப்பிலை போட்டு வதக்கிக்கலாம். அப்புறம் சோம்பு கொஞ்சம் போட்டுக்கலாம். சீரகமும் கொஞ்சம் போட்டுக்கலாம். போட்டுட்டு 3 பச்சை மிளகாய் போட்டுக்கலாம். ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுது அதையும் சேர்த்து நல்லா வதக்கணும். வெங்காயம் பொன்னிறம் வர அளவுக்கு வதக்கணும். வதக்கிட்டு ஒரு 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து அதையும் நல்லா வதக்கிடலாம். அந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம். அப்புறம் 2 தக்காளி, பெரிய தக்காளியாக 2 தக்காளி எடுத்து சின்ன சின்னதாக கட் பண்ணி அதையும் போட்டு நல்லா வதக்கலாம். நல்லா வதக்கிக்கலாம். அப்புறம் தேவையான அளவு சால்ட்டு போட்டுக்கலாம். சால்ட்டு போட்டுட்டு வதக்கும் போது இன்னும் கொஞ்சம் சீக்கிரமாக வதங்கணும். தக்காளி வதக்கிட்டு கொஞ்சமாக மஞ்சத்தூளும் சேர்த்துக்கலாம். மஞ்சத்தூள் சேர்த்துட்டு நல்லா வதக்குங்க. வதக்கிட்டு வீட்டிலே ரெடி பண்ண மிளகாத்தூள் 1.5 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். அப்புறம் நம்ம வீட்டிலே ரெடி பண்ணி வச்சுருக்க சிக்கன் மசாலா தூள். இது எப்படி செய்கிறதுனா நம்ம சேனலில் இருக்குது பாருங்கள். சிக்கன் மசாலா தூள் 1 ஸ்பூன் அளவு போட்டுக்கலாம். போட்டுட்டு நல்லா வதக்குங்க. வதக்கிட்டு கொஞ்ச நேரம் நல்லா வதக்குங்க. மசாலா தூள்லாம் போட்டு அது பச்சை வாசனை போகிற அளவுக்கு. அப்புறம் ஒரு 1/2 கிலோ சிக்கன் நல்லா தண்ணியில் ஒரு 7 டைம் 8 டைம் நல்லா கழுவிட்டு அந்த ப்ளட்டு இல்லாமல் கழுவிட்டு லாஸ்ட்டாக கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டு அலசி எடுத்துங்க. எடுத்துட்டு அந்த சிக்கனை போட்டு நல்லா வதக்குங்க. தண்ணி ஊற்றக்கூடாது. அந்த சிக்கன் அந்த மசாலாவிலே நல்லா வதக்கும்போது சிக்கனில் இருக்கிற தண்ணி எல்லாம் அதிலே பாதி வேகிற அளவுக்கு நம்ம வதக்கணும். அந்த மசாலாவிலே நல்லா வதக்கும்போது சிக்கன்லேருந்தே லைட்டாக தண்ணி வரும். அந்தளவுக்கு வதக்கணும். வதக்கிட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டுடலாம். தண்ணி விட்டு திரும்பவும் நல்லா கிளறி விட்டுட்டு அப்புறம் கொதிக்க விடுங்க. இடையில் கொஞ்சமாக மல்லித்தழை போட்டுக்கலாம். போட்டுட்டு அதுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா கொதிக்க விடுங்க. நல்லா அந்த தண்ணி சுண்டுற அளவுக்கு நல்லா கொதிக்க விட்டோம்னா நமக்கு தேவையான சிக்கன் கிரேவி ரெடி ஆகிடும். நல்லா மூடி போட்டு கொதிக்க விடுங்க. கொதிக்க விட்டிங்கன்னா தண்ணி ஓரளவுக்கு சுண்டி வரும். சுண்டி நல்லா திக்காக வரும்போது பார்த்திங்கன்னா கறியும் நல்லா வெந்துடும். நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். கடைசியாக கொஞ்சமாக கொத்தமல்லி போட்டு இறக்கிடுங்க. அவ்வளோதான், ரெடி ஆகிடுச்சு. இது பார்த்திங்கன்னா தோசைக்கு, இட்லிக்கு, சப்பாத்திக்கு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். வேறு லெவலில் இருக்கும். பாருங்கள். பார்த்துட்டு அப்புறம் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.